அன்பர்களே வணக்கம். இன்றைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏவல், பில்லி, செய்வனை, சூனியம் போன்ற இந்த மாதிரி மாந்திரீக பிரச்சனைகளை சம்காரம் செய்கிற முறையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம். சம்காரம் அப்படின்னா அழிக்கிறது, சரிங்களா? அதாவது நம்ம உடலில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட ஏவல், பில்லி, செய்வனை, சூனியங்களாக இருக்கட்டும், அதை எளிமையான முறை கொண்டு, சரிங்களா, அதை அழிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது இன்றைய காலகட்டங்களில் மாந்திரீகம்னு ஒரு கலையை பயன்படுத்தி சில அப்பாவி மக்கள் இந்த மாந்திரீக பிரச்சனையினால் சில துஷ்ட தேவதைகள்னால ஏவப்பட்டு அந்த குடும்பமே இன்றைய காலகட்டம் வரைக்கும் நாசமாகிக்கிட்டு இருக்கு. அதனால தான் என்ன செய்யணும்னு வச்சுக்கோங்க, எப்பேற்பட்ட ஏவல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நொடி பொழுதில் சித்தர்கள் கொடுத்த எளிமையான முறையை பயன்படுத்தி நம்ம இந்த விஷயத்தை எப்படி நீக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் முழுமையாகவே நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? அதாவது இந்த பூஜையை நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னா, ஒரு அமாவாசை நாள், இந்த பூஜையை அமாவாசை நாளில் தான் செய்யணும், சரிங்களா? அதாவது ஒரு அமாவாசை நாளில் இரவு நேரத்தில் என்ன செஞ்சீங்கன்னா, சாயந்தரத்துக்கு மேலே செய்யுங்க. என்னென்னா ஒரு 6 மணிக்கு மேலேயே எப்போ வேணாலும் செய்யலாம், சரிங்களா? அமாவாசை நாளில் ஒரு நல்ல விளைஞ்ச தேங்காய் ஒன்று வாங்கிக்கோங்க, சரிங்களா? நல்லா விளைஞ்ச தேங்காயை வாங்கிட்டு அந்த தேங்காயை குடும்பியை பிச்சிட்டிங்கன்னா அந்த 3 கண் இருக்கும், புரியுதுங்களா? குடும்பியை பிச்சிட்டோம்னா 3 கண் இருக்கும். அந்த 3 கண் தெரிகிற மாதிரி அந்த குடும்பியெல்லாம் பிச்சிருங்க. பிச்சு என்ன செஞ்சுருங்கன்னா, அந்த தேங்காயை நல்லா அலசிட்டு பாதிக்கப்பட்ட, அதாவது இந்த பேய் பிசாசினால் பாதிக்கப்பட்டவளாக இருக்கட்டும், இந்த ஏவல், பில்லி, செய்வனையினால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், அந்த நபரை வடக்கு திசை பார்த்து உட்கார வச்சு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அந்த தேங்காயை அந்த பாதிக்கப்பட்ட நபர் தலையை 3 தடவை, இடது பக்கமாக 3 தடவை தலையை சுற்றி உடம்பு முழுக்க அந்த தேங்காயை என்ன செஞ்சிடணும்னா தேய்ச்சி எடுக்கணும், சரிங்களா? நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த உடம்பு முழுக்க தேய்ச்சி எடுக்கும் போதும் தலையை சுத்தம் போதும் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே தேய்ச்சி எடுத்துடணும். இப்படி தேய்ச்சி எடுத்த பிறகு உங்கள் பூஜை அறையிலையோ இல்லை மயானத்துலேயோ இல்லை உங்கள் வீட்டு பக்கத்து ஏதாவது இருந்துச்சு, காலியான இடங்கள் இருந்துச்சு, இல்லை வனாந்தர பகுதிகளிலேயோ இல்லை உங்கள் வீட்டு பூஜை அறையிலையோ இதை செஞ்சுக்கிறலாம், சரிங்களா? எந்த விதமான பின்விளைவுகளும் வராது, சரிங்களா? அதுபோல் இந்த மாதிரி தலையை சுற்றி அந்த தேங்காயை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன செய்யணும்னா, தரையில் என்ன செய்றீங்கன்னா ஒரு வட்டம் போடுங்க. அந்த வட்டத்துக்கு நடுவில் ஓம்னு எழுதுங்க. இதை எதில் எழுதலாம் அப்படின்னா, விபூதி கட்டியை வச்சு எழுதலாம், இல்லைன்னா அரிசி மாவு, இல்லைன்னா மஞ்சள் தூள், இதை வச்சு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா ஒரு வட்டம் போட்டு நடுவில் ஓம்னு எழுதுங்க. போட்டு முடித்த பிறகு என்ன செஞ்சுருங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது நீங்கள் உடற்கட்டோ இல்லை திசைக்கட்டோ சித்தி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மந்திரத்தை, உடற்கட்டு மந்திரம் இல்லைன்னா திசைக்கட்டு மந்திரம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, அந்த மந்திரத்தை 11 தடவை விபூதியை கையில் வச்சுக்கிட்டு உடற்கட்டு மந்திரமோ இல்லை திசைக்கட்டு மந்திரத்தையோ சொல்லி என்ன செய்யணுங்கன்னா, அந்த தேங்காயை சுற்றி ஒரு வட்டம் மாதிரி போடுங்க. அந்த விபூதியை போட்டு முடித்த பிறகு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு புளிய மர குச்சி எடுத்துக்கங்க. நல்லா என்ன செஞ்சீங்கன்னா, புளிய மரத்தில் போய் ஒரு குச்சி உடச்சி என்ன செய்யுங்க, ஒரு நீளமாக ஒரு 2 அடிக்கு என்ன செய்வீங்கன்னா புளிய மர குச்சி உடச்சி எடுத்துக்கங்க. அந்த புளிய மர குச்சியை என்ன செய்வீங்கன்னா, நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு தடவை சொல்லி என்ன செய்யணும்னா, அந்த தேங்காயை பட்டுன்னு அடிக்கணும், சரிங்களா? மந்திரம் சொல்லிட்டு ஒரு அடி, இந்த மாதிரி 108 தடவை இந்த மந்திரத்தை சொல்லி அந்த புளியங்குச்சியினால் அதை அடிச்சிங்க அப்படின்னா அது என்ன செய்கிறோம், அந்த ஏவல் என்ன செஞ்சிடும், தேங்காய்க்குள்ள அடங்கி ஒடுங்கி போயிடும், சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கங்க, தேங்காய்க்குள்ள அடங்கி ஒடுங்கி போயிடும். நல்லா கவனமாக கேட்டுக்குங்க. இந்த மாதிரி தேங்காயில் மந்திரத்தை சொல்லி அடிக்கணும், புளியங்குச்சியில் சொல்லி அடிக்கணும். அடித்து முடித்த பிறகு இந்த தேங்காய் என்ன செய்றீங்கன்னா, மயானத்தில் கொண்டு போய் எரிமேடையில் பதைச்சாலும் சரி, இல்லை எந்த இடத்துலையாவது வச்சு எரிச்சாலும் சரி, புரியுதுங்களா? எந்த இடத்துலையாவது வச்சு அந்த தேங்காயை எரிச்சாலும் சரி, இப்படி ஏதாவது செஞ்சுட்டோம் அப்படின்னா இந்த ஏவல் என்ன செஞ்சிடும், அப்படியே சம்காரம் ஆயிரும், அதாவது அழிஞ்சிரும், சரிங்களா? இந்த ஏவலோ, பில்லியோ, சூனியமோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அப்புறம் என்ன செய்யணும்னா, அந்த தலையை சுற்றி எடுத்தோம்ல பாதிக்கப்பட்ட நபர், அவர் என்ன செஞ்சோம்னா ஒரு மஞ்சள் தண்ணியில் வேப்பலை போட்டு அவளை குளிச்சுட்டு வர சொல்லிட்டு ஏதாவது பாதுகாப்பு தாயத்தை, அதாவது
பஞ்சாட்சர தாயத்தோ இல்லை ஏதாவது காளியோடைய நான் ஸ்க்ரீன்லேயே போட்டிருப்பேன் நிறையா தாயத்து முறைகள் சரிங்களா. அந்த தாயத்து முறைகளோ ஏதாவது என்னென்னா அவர் கையில் கட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட ஏவல் பில்லி செய்வன சூனியன் பக்கத்தில் கூட வராது சரிங்களா. இதெல்லாம் எளிமையாக செய்யக்கூடிய சித்தர்கள் இன்றைய காலகட்டத்தில் எது நல்லா தெரிஞ்சுக்குங்க, எளிமையாக செய்யக்கூடிய முறைகளை நம்ம பயன்படுத்தணும் சரிங்களா. அது இதுன்னு போட்டு பயன்படுத்துறதை விட இதெல்லாம் ஈஸியான முறை சரிங்களா, ரொம்ப எளிமையாக பயன்படுத்துகிற முறை சரிங்களா. அதனால நல்ல முறையில் இதை செயல்படுத்துங்க சரிங்களா. இதை செயல்படுத்தி பாருங்கள், தப்பு கிடையாது. பயன்படுத்தி பார்க்குறதுல சோதிச்சு பார்க்குறதுல தப்பு கிடையாது. கண்டிப்பாக சோதிச்சு பாருங்கள் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது. நல்ல விஷயங்களுக்கு நம்மளுக்கு பயன்படுத்தி என்ன செய்யுங்கன்னா முழுமையான பலன்களை பெறுங்க சரிங்களா. இது யார் வேணாலும் பயன்படுத்தலாம். இப்போ இவங்க தான் பயன்படுத்தணும் அவங்க தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறலாம் கிடையாது. சாதாரண வீட்டில் உள்ளவங்களை இந்த முறையை நம்ம பயன்படுத்தி நம்ம ஏவல் பில்லி சூனியங்களை நம்ம நீக்கிக்கிறலாம் சரிங்களா. அதனால் எல்லாருமே இந்த விஷயத்தை பயன்படுத்துங்க சரிங்களா. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.